எங்கட ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாம் ஒரு பைத்தியக்காரன் இருப்பாங்களோ, புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஆப்பிள் கம்பெனில ஒரு பைத்தியக்காரன் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து மேக் மினியோட நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ண மேக் மினியோட அவங்கள்ட்ட ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து மேக் மினி என்ற ஒரு சின்ன வெர்ஷனோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன செஞ்சு விட்டாங்கன்னா, ஒன் பண்ணுற பட்டனை கொண்டு வந்து கீழே வச்சிருக்காங்க. கீழே வச்சு இப்போ லைக் மேக்கை வந்து நீங்கள் வச்சிங்கடால் இப்படி லைக் அது நிலத்தோட இருந்துடும். ஸோ அதை வந்து எப்படி ஒன் பண்ணுறது, லைக் இப்படி கிளப்பி பட்டன் அமர்த்தணும். என்னத்துக்கு தான் இப்படி கிறுக்குத்தனமாக யோசிக்கிறான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் ஆப்பிள் கம்பெனியில் ஒரு கிறுக்குன்னு வச்சிருக்காங்க. ஓகே, அவனை ஒரு கிறுக்கு அந்த டிசைனர் போல இருக்கு, அவனை வச்சிருக்காங்க. ஏதாவது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவனை கூப்பிட்டு இதில் என்ன நாங்களுக்கு இருக்குது நம்ம அதாவது வித்தியாசமா லைக் ஆக்களை என்ன சொல்ல லைக் எங்களை திட்ட வைக்கணும்ன்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படி ஒரு ஐடியா சொல்லணும் போது அவன் ஐடியா கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி தான் ஆப்பிள் மவுஸ் ஒன்று இருக்குது. அந்த மவுஸில் வந்து சார்ஜிங் போட கீழே வச்சுப்பாங்க. மவுஸ்லாம் நல்லா இப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் தரையில் வச்சு தேய்க்கணும். ஸோ சார்ஜிங் போட கீழே வச்சா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, சார்ஜ் போடுறதுக்கு குப்பரை வச்சு சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு வாட்டி சார்ஜ் பண்ணணும்.